நம்ம முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கர்நாடகா போய் காவிரி பிரச்சனையை தீர்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி இருந்த நிலைமையில, கர்நாடக முதலமைச்சர் வந்து இப்போதைக்கு நிலைமை சரியில்ல. அதாவது இங்க இருக்க விவசாயிகள் எல்லாமே வந்து தமிழ்நாடுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. ரோட்ல இறங்கி நீங்க வராதீங்க, நிலைமை சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப நியூஸ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, கர்நாடக முதலமைச்சர் வந்து ஹெலிகாப்டர் ரெடி பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு வந்து நீர்நிலைகள் எல்லாம் பார்க்கறதுன்ற மாதிரி. ஆனா தமிழ்நாட்டில் என்ன விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, காவேரி கிட்ட இருந்து தண்ணி உங்களுக்கு வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இயற்கை என்ன பண்ணுச்சு, நீ என்னடா தண்ணி தருது அப்படின்ற மாதிரி நினைச்சு கர்நாடகா ஃபுல்லாக நல்ல மழை பெஞ்சு வெள்ளம் வர நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ அவங்க டேமை திறந்து விட்டாதான் அவங்க வெள்ளம் விடாமல் அதுலேருந்து பாதுகாக்க முடியுன்றாங்காட்டிக்கு அவங்களே டேமை திறந்து விட்டு இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி திறந்து விடணும், அதாவது ஒரு நாளைக்கு 3500 கியூசெக்ஸ் தண்ணி வந்து திறந்து விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உத்தரவு போட்டாலுமே காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து இன்னுமே அந்த கர்நாடக கவர்மெண்ட் வந்து நான் தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மறுபடியும் மனு தாக்கல் பண்ணி ஆல்ரெடி அதாவது டெய்லி கொடுக்க வேண்டிய 3500 கியூசெக்ஸ் தண்ணியும் ப்ளஸ் பெண்டிங் இருக்கிற அந்த 9.4 டிஎம்சி தண்ணியுமே சொல்லி திறந்துவிட சொல்லி இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணி திறந்து விடுவாங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. காவிரி பிரச்சனை தீருமா தீராதா? அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.